வெல்கம் டு எல்எஃப்எல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம், வீக்லி எக்ஸ்பைரி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 24,400 சிஏ கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இண்டிகேட்டரில் என்ன அப்படின்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, இது எக்ஸாக்டாக இதை ஒரு லெவலில் வந்து நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் எப்பயுமே ஃபைனல் டார்கெட் போயிடும். என்னோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அண்ட் சேனல் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதில் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக அப்டேட் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணுறோம். அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து எந்த இடத்துல பை பண்ணணும். ஸோ இப்போ இதான் நம்மளோட பை லெவலு. இன்றைக்கி 24,400 எங்கள் கால் ஆப்ஷனோட பை லெவல் என்ன அப்படின்னா 59. ஸோ நம்ம இந்த 59ல் எப்போயுமே நம்மளோட ரிஸ்க் வந்து 15 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நம்ம 59ல் வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட எஸ்எல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லைன் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ நான் உங்களுக்கு இந்த லாங்கில் போட்டு காட்டுறேன். அஸ் வெல் 59, எக்ஸாக்ட்லி 59. ஸோ 59 தான் நம்மளோட என்ட்ரி. இந்த என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸோ 59 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 14.75, 44, அரௌண்ட் 44 நம்மளோட எஸ்எல். ஸோ நம்மளோட டார்கெட் இதுதான். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி, ஸோ அதனால் இன்னைக்கு வந்து அரௌண்ட் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம செகண்ட் டார்கெட் வந்து இது. செகண்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 14 பாயிண்ட்ஸ், அரௌண்ட் 1:1 வந்து நமக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட தேர்ட் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 22-23 பாயிண்ட்ஸ். ஸோ இது நமக்கு வந்து 1:1.5 ரேஷியோ ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குது. ஃபைனல் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இதான் நமக்கு வந்து க்ரீன் கலரு. ஸோ இந்த க்ரீன் கலர் லைனு ப்ளஸ் ஒரு பர்பிள் லைன் இருக்கும். ஸோ அது வந்து நான் வர அப்கமிங் வீடியோஸில் நான் அதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபைனல் டார்கெட் லைனு. இந்த டார்கெட் எப்போ போகும் அப்படின்னா மார்க்கெட்டு ஒன் சைடாக இருக்கும், ப்ளஸ் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த டைமு இந்த டார்கெட் வந்து மோஸ்ட்லி ஹிட் பண்ணும். நம்ம எப்பயுமே இதான் இந்த 1, 2, 3, 81. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 81 இதான் நம்ம எப்பயுமே டார்கெட் வைப்போம். இன்றைக்கி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி கொஞ்சம் மார்க்கெட் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா இது ஃபைனல் டார்கெட். இது ஒன் சைடாக மூவ் பண்ணும்போது இந்த டார்கெட் போவோம். இது எப்படின்னா நம்ம பிஇ. ஸோ சார்ட் வந்து நிஃப்டி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி 7th of July. ஸோ 7th of July பிஇ 24,400. இந்த சிஇ சார்ட் எப்பயுமே நமக்கு வந்து கரெக்டான எக்ஸாக்டான இடம் இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் லைன் தான். இதுதான் நம்மளோட என்ட்ரி. நம்ம எஸ்எல் வைக்கிறது இந்த ரெட் லைனுக்கு கீழேயும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம 1:1 அல்லது 1:2 கவர் பண்ணலாம். 1:2 கவர் பண்ணிங்க அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் வரும். 30 பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் 88 அரௌண்ட். ஸோ 1, 2, 3, 4th டார்கெட் T4 ஹிட் ஆகிடுது. வீக்காக ஹிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட டைம் 9:33. ஸோ நமக்கு ஹிட் ஆனது இங்கேயே நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. எப்போ ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா 3 minutes கேண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 9 பார்ன்றது ஒரு 30 minutes எடுத்துக்கலான்னு வைங்களேன். ஸோ அந்த 30 minutesல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டு கிடச்சி, அதாவது 1:2 கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு நிஃப்டி ஆப்ஷனில் வந்து நம்ம என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட் வந்து இங்கே போய் பிரேக் பண்ணிச்சுன்னா எடுக்கணுமா, இல்லை இங்கே ரிவர்சல்ஸ் எடுக்கணுமா, அதெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட இதுதான் க்ரீன் லைனு. ஸோ இங்கே வந்துச்சுன்னா நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம், எஸ்எல் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம டார்கெட் வந்து இந்த லைன் பேஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா 1:1 அல்லது 1:2 போட்டு நம்ம செட் பண்ணிட்டு ஈஸியாக நமக்கு அன்னையோட ட்ரேடை வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ப்ளஸ் இந்த பி சார்ட்டை எப்படி பார்க்கணும்,
இந்த டை பிரேக்கர் எதுக்கு இருக்குது, ஸோ இங்கே வந்து ஒரு பர்பிள் இருக்கும், இங்கே ஒரு பர்பிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு இருக்குது, ப்ளஸ் இந்த 154 இந்த ஹை, இந்த எல்லாமே பக்கத்தில் இருக்கும் இந்த டார்கெட் லைன்ஸு. ஸோ ஒன்று மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பேன். இதோட ரீசனு இது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அண்டு என்னோட டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்பு, டிஸ்கஷன் குரூப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கங்க. இட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். நான் நாளைக்கு இது பண்ணுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டரோட டீட்டெயில் எது வேணும் அப்படின்னா எனக்கு டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கண்டினியூ வந்து நான் நாளைக்கு என்ன நாளைக்கு 27 நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி வந்து 14. ஸோ நம்ம அந்த 14ஓட எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி தான் இதை வந்து நம்ம கண்டினியூவாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட்டு நான் ஒரு ரொம்ப நாள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளஸ் லைவ்லேயே நான் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இது கண்டிப்பாக இது வந்து ஒரு யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக இருந்துட்டு யாரெல்லாம் அதிகமாக லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் எல்லாத்துக்குமே இது கம்பேக்காக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.